என்னங்க இந்த மாதம் ஏப்ரல் மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் மழை வருமா? கரெக்டாக தான் இந்த வசனம் சொல்லுது. இல்லை, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அப்போனா இது வெயில் அடிக்கிற மாதம் தான் நம்மளுக்கு தெரியும். ஏப்ரல் மாதம் வெயில் அடிக்கிற மாதம். தேவனும் இதே வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எங்கெல்லாம் நிரப்பப்படணுமோ, எதெல்லாம் காலியாக இருக்கோ அவர் நிரப்புவார். மழை வரலன்னா என்ன, நான் நிரப்புவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உங்கள் சம்பளம் உங்கள் வீட்டுக்கு பத்தலைன்னா அவர் நிரப்புவார். எதெல்லாம் உங்களால் நிரப்ப முடியலையோ தேவன் நிரப்புவார். இது காலி ஆயிடுச்சுங்க, இது இல்லைங்கன்னா தேவன் நிரப்புவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. சந்தோஷம் கொஞ்சமாக தான் இருக்குது, அது பத்தலை அப்படின்னா தேவன் சந்தோஷத்தால் நிரப்புவார். என்னங்க, ஆரோக்கியம் கொஞ்சமாக தான் இருக்குதுங்க, அப்போனா ஆரோக்கியத்தால் உங்களை நிரப்புவார். நிரப்புறதுக்காக வந்திருக்கார், அவர் நிரப்புவார். உங்கள் பிள்ளைங்களால் நிரப்ப முடியலன்னா தேவன் நிரப்புவார். உங்கள் புருஷனால் நிரப்ப முடியலன்னா அதையும் தேவன் நிரப்புவார். அதனால் பயப்படாதீங்க. என்னங்க, வாழ்க்கை வெறிச்சோடி கிடக்குது, வெறுமையாக கிடக்குது, ஒன்றுமே இல்லை, சுவாரஸ்யமாக எதுவுமா இல்லை அப்படின்றீங்களே. இது இதில் எப்படி வாழ்கிறது அப்படின்றீங்கள? இல்லை, தேவன் உங்களுக்கு நல்லதை கொடுத்து நிரப்புவார். காற்றையும் நீங்கள் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனால் அற்புதங்களால் அதிசயங்களால் எல்லாம் நிரப்பப்படும். குறை இருக்காது, நிறைவு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நிறைப்பவர் யாரு? தேவன். நிறைப்பவர் தேவனால நல்ல நிறைவு இருக்கும்.